நீ எப்படி தேடினாலும் எதுவும் கிடைக்காதுடா. எங்களை எப்பவும் நீ கிட்டவே நெருங்க முடியாது. அப்பாடா, போய் தொலைஞ்சான். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன மாயாவை இன்னும் காணோம்? போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா இல்ல பிரச்சனையான்னு ஒன்றும் புரியலையே. போனை போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா. நான் பாட்டுக்கே தனியா நின்னு போன்ல கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆன்ட்டி என் பக்கத்துல வந்து என் கையை பிடிச்சு ஃபேனுக்குள்ள வச்சு விட்டாங்க. உன் கையை எடுத்து ஃபேன்ல வச்சாங்களே ஒரு பேட் ஆன்ட்டி. ஆமா அங்கிள். அந்த பேட் ஆன்ட்டி என்ன கலர் சாரி போட்டிருந்தாங்கன்னு நீ சொல்லணும். அங்கிள், பர்பிள் கலர் சாரி. மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கொஞ்சம் பார்க்கணும். இப்ப பவர் வந்துடும் சார். சரி, ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்க. அது இப்ப செக்யூரிட்டி ஆன் பண்ணிடுவார் சார். சரி வாங்க சார், நம்மளே போய் சொல்லலாம் வாங்க. சார், ஜெனரேட்டர் ஆன் பண்ணதுக்கு சார். அங்க யாரோ மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் ஆன் பண்ணிட்டேன், இப்ப பவர் வந்துருச்சு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி கார்ல வந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஏசிய போட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த தடுமாற்றத்துல தான் நான் காரை மரத்துல மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். நான் நார்மலா தான் இருந்தேன். ஆனா ஏசி ஆன் பண்ண பிறகுதான் ஒரு மாதிரி கண்ணை இருட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஏசிய போட்டதும் ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு புரியல. சிலம்பம், என்னப்பா நீ ஒரு விஐபி வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருக்க? விஐபி எங்க? யாரப்பா தேடுற? யாரோ விஐபின்னு சொன்னீங்களே, எங்க? இட்ஸ் மீ. ஓ சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். என்ன ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதுவா, அது அந்த டாக்டர் மேடம் பத்தி தான். டாக்டர் மேடம் பத்தியா? ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க வந்தாங்கல்ல, அப்போ அவங்க பொண்ணு கையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. இப்போவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரேவதியும் மாப்பிள்ளையும் அவங்க பார்க்க முடியாதபடி அவங்க கண்ணிலே அடிபட்டுருச்சு. கரெக்டு. இதெல்லாம் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி நடக்கல. யாரு சொல்லி வச்ச மாதிரி? நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலையே. இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி பண்றாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன சிலம்பம் நீ? எப்பா, அதுவும் ஆக்சிடென்ட் இதுவும் ஆக்சிடென்ட், இதுல என்ன உனக்கு டவுட்டு? இல்ல, ரெண்டுமே நம்ம வீட்டு சம்மந்தப்பட்டே நடந்திருக்கலாம். அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நிஜமாவே நடந்தது ஆக்சிடென்ட்டா இல்ல யாராவது பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு சந்தேகமா இருக்கு. ஏப்பா சிலம்பம், பிளான் பண்ணி நடந்தா அது எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆகும்? ஆக்சிடென்ட் அப்படின்னாலே தற்செயலா நடக்கிறது தானே? எனக்கு வந்து சந்தேகம் உண்மையா இருந்துச்சுன்னா நடந்தது ரெண்டுமே சதி வேலையா தான் இருக்கும். அப்படியே சதி வேலையா இருந்தா அது யார் பண்ணியிருப்பாங்க? ஏப்பா, யார் செஞ்சிருப்பா? அதுதான் கண்டுபிடிக்கணும். போன காரியம் என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எல்லாம் சக்சஸ் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பா,
நீ வர கொஞ்சம் லேட் ஆனதும் நான் பயந்தே போயிட்டேன். அந்த டிரைவர் எங்க முந்திக்கிட்டு போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வானோன்னு உள்ளுக்குள்ள ரொம்ப கலக்கமாவே இருந்துச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த டிரைவரை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க விட்டுருவனா? ஆனா நான் சந்தேகப்பட்ட மாதிரி அவன் அங்க வந்துட்டான். கொஞ்சம் லேட்டா போயிருந்தா கூட அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான். நான் முந்திட்டு போனதால மயக்க மருந்து பாட்டில கார்ல இருந்து எடுத்துட்டேன். பாவம் அவன் எந்த எவிடன்ஸும் கிடைக்காம ஏமாந்து போயிருப்பான்ல. இந்த மாய கிட்ட போட்டி போட்டு அவனால ஜெயிக்க முடியுமா? அந்த சாமுண்டீஸ்வரி எவ்வளவு டெரரான பொம்பளை. ஆனா அவளையே நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இவெல்லாம் நமக்கு ஏமாத்துறோம். கல்யாணம் வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதும். அப்புறம் அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாத. அந்த செவனாண்டிக்கும் சந்திராக்கும் நம்ம மேட்டர் தான் தெரிஞ்சிருச்சு. அவங்களால நமக்கு எப்போ ஆபத்து இருக்கு. உன் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அவங்க ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இங்க பாரு, நம்ம விஷயத்தை தெரிஞ்ச யாரையும் நாம சும்மா விடக்கூடாது. இல்லனா நமக்கு தான் பிரச்சனை. அந்த டாக்டர் நமக்கு இன்னொரு பிரச்சனையா இருக்காளே, அது எப்படி சமாளிக்கிறது? அந்த அம்மாக்கு இப்ப கண்ணுல பிரச்சனை. ஒரு மாசத்துக்கு அவளால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. அதுக்குள்ள உன் கல்யாணத்தை நடத்திட்டா அவளை எப்படியாவது சமாளிச்சிடலாம். மாயா, இதெல்லாம் நமக்கு தேவையா? டேய், எதடா சொல்ற? இந்த கல்யாணத்தை தான் சொல்றேன். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையான்னு தான் கேக்குறேன். ஏய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, ஒவ்வொரு நிமிஷமும் என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்து பயந்து கல்யாணம் பண்ணிக்கிறதை விட நம்ம 2 பேரும் இப்ப மாதிரி எப்பவும் சந்தோஷமா ஜாலியா இருக்கலாமே. எனக்கு அந்த ரேவதி எல்லாம் வேணாம், நீ மட்டும் போதும். ஏய், ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ரேவதி நமக்கு கிடைச்சிருக்கிற தங்க பொக்கிஷம்டா. அவளை வச்சு நம்ம லைஃப்ல எப்படி செட்டில் ஆகலான்னு யோசிக்காம அவளை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ரேவதி பணம் காசு சொத்தோட மட்டும் வந்தா பரவாயில்ல, பிரச்சனையோட உள்ள வருவா போல இருக்க. டேய், உனக்கு ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்க போகுது. அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறது தப்பே கிடையாதுடா. நீ மட்டும் அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டோட மருமகன் ஆயிட்டா சமுதாயத்துல உனக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை எல்லாமே கிடைக்கும். அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஆம்பளை வாரிசெல்லாம் இல்ல. நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா எல்லாரையும் ஏமாத்தி மொத்த சொத்தையும் நம்ம ஆட்டிய போட்டுடலாம். நான் அந்த வீட்டுக்கு மருமகனா போறதுக்குள்ளேயே நீ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டுருப்ப போல இருக்கே. ஆமாண்டா, இப்பல இருந்து பிளான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தினாதான் ஜெயிக்க முடியும். ஆனா அந்த டிரைவர் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணல. அவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, எல்லாத்தையுமே புத்திசாலித்தனமா பார்க்கறான், நடந்துக்கிறான். அவனை ஏமாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. அவன் நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சிடுவானோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. நீ சொல்ற மாதிரி அவன் புத்திசாலிதான். அவனை ஜெயிக்கணும்னா அவனை விட புத்திசாலித்தனமா நாம நடந்துக்கணும். அவன் நம்மள நெருங்கறதுக்குள்ள நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டணும். அப்புறம் அவனால எதுவுமே செய்ய முடியாது. நீ சொல்றதெல்லாம் நடந்தா சந்தோஷம்தான். ஆனா இது எல்லாமே அவன் நடத்த விடுவானான்னு தெரியலையே. டேய், நான் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடத்தி காட்டாம விட மாட்டேன். இங்க பாரு, நீ மனச போட்டு குழப்பிக்காம இரு, அது போதும். உட்காரு. நீ சொன்னா சரியாதான் இருக்கும். நீ என்ன சொல்றியோ நான் அப்படி நடந்துக்கிறேன். ம்? நீ எப்பவும் என் கூட இருக்கணும், எனக்கு அது போதும். நான் உன்னை விட்டு எங்கடா போக போறேன்? ம்? ஊர் உலகத்துக்கு முன்னாடி வேஷத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே மறைமுகமா சந்தோஷமா வாழ வேண்டியதுதான். ம்? நீ கில்லாடிப்பா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவ. ஆனா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்னது? இந்த மேட்டரை நீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நானும் உன் கூட சேர்ந்து தான் இந்த டிடெக்டிவ் வேலையை பார்த்து கண்டுபிடிச்சேன்னுட்டு எல்லார்கிட்டையும் சொல்லணும்ப்பா. அப்பதான் இந்த வீட்ல எனக்கு ஒரு கெத்தா இருக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும்பா. என்ன மிஸ்டர் மயிலு, உங்களுக்காக இதை கூட சொல்ல மாட்டேனா? கண்டிப்பா சொல்றேன். ஐயோ, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அப்ப நான் வரேன்.
நான் சொன்ன விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு முதல்ல இந்த வீட்ல மரியாதை கிடைக்கும்பா. கடுகளவு இந்த விஷயம் கசிஞ்சாலும் அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது. வரேன். வரேன்ப்பா. அப்பா, நல்ல வேலை சிலம்பங்கிட்ட பேசிட்டு வரத யாரும் பார்க்கல. முக்கியமா என் பொண்டாட்டி பார்க்கல. பார்த்தா காளியாட்டம் ஆடிடுவா. எப்படியோ தப்பிச்சோம். ஐயோ, இவ பார்த்துட்டாலே. இன்னைக்கு நாம தீந்தோம். ராட்சசி இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருக்க கூடாதா? எஸ்கேப் ஆயிருப்பனே. என்ன இந்த டிரைவர் ரூம்ல இருந்து வரீங்க? அவன் கூட உங்களுக்கு என்ன வேலை? அடிக்கடி இங்க வந்து அவனை பாக்குற மாதிரி தெரியுது. என்ன ரோகிணி, ஓ புருஷனையே சந்திக்கப்படுறியா? நான் அவன் கூட உறவு கொண்டாடவா போனேன்? நோ, நேவர். சண்டை போட போன ரோகிணி, சண்டை போட போனேன். நீ உள்ள வந்து பார்த்திருந்தா உன் புருஷனோட டெரர் ஃபேஸ பார்த்திருப்ப. என்ன பார்த்தது அவன் எப்படி பயந்து போனான்னு தெரியுமா? உங்களை பார்த்து அவன் பயந்தானா? யார்கிட்ட கதை விடுறீங்க? அவனாவது உங்களுக்கு பயப்படுறதாவது. ரோகிணி, எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கிறது உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற வேற யாருக்குமே தெரியாது. அந்த மிருகத்தை தான் நான் அவனுக்கு காட்டிட்டு வந்திருக்கேன். என்னக்கா மாமா ஏதோ மிருகம் அது இதுன்னு அளந்து விட்டுட்டு இருக்காரு? என்ன விஷயம்? இல்லடி, இவர் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கா டவுட்? இவர் அந்த டிரைவரோட சேர்ந்து நமக்கு தெரியாம ஏதோ பண்றாருன்னு தோணுது. ஆமாக்கா, எனக்கும் இவர் மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அப்பப்பா அந்த டிரைவரோட ஏதோ பேசுறத பாக்குறேன். ஹலோ கொழுந்தியா, என்ன போட்டு குடுக்குறியா? நான் அவனை வீட்டை விட்டு துரத்ததான் மானம் மரியாதைலாம் போற மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன். அவன் மானரோசம் இருக்கிறவனா இருந்தா சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போயிடுவான். அவ்வளோ திட்டிட்டீங்களா மாமா? ஏய் ஸ்வாதி, என்ன டவுட்டா? உங்க அக்காவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா? நான் ஒரு பாஷா மாதிரி இந்த ஊர்லயே பெரிய டானா வர வேண்டியவன். ஏதோ உங்க அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அமைதியாயிட்டேன். ஒரு மாணிக்கமா இல்ல ஒரு மயில் வாகனமா அமைதியாயிட்டேன். என்னை பத்தி உங்க யாருக்கும் முழுசா தெரியாது. நீங்க அந்த டிரைவரை திட்டினது உண்மைதானே? Of course, definitely. அப்போ ஒன்னு பண்ணுங்க, எங்க முன்னாடி அவனை திட்டுங்க, நாங்க பாக்குறோம். ஆஹா, மாட்டி விட பாக்குறாளே. இப்ப என்ன பண்றது? மாமா என்ன யோசிக்கிறீங்க? எங்க முன்னாடி திட்டுங்க, அப்பதானே நாங்க நம்புவோம். ஏய், மாமாவை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அவரு திட்டவும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், பேசாம இருங்க. ரேவதி, நீ ஒருத்தியாவது எனக்கு பறிஞ்சு பேசுறியே. ஐ எம் வெரி ஹாப்பி. அவ எப்பவுமே அப்படிதானே பேசுவா. நீங்க இப்ப போய் அந்த டிரைவரை திட்டினாதான் நாங்க நம்புவோம். இல்லனா நீங்களும் அவனும் சேர்ந்து வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? How dare you? இப்ப என்ன? அவனை திட்டணும், அவ்வளவுதானே? ஆமா. இப்ப எப்படி திட்டணும் மட்டும் பாரு. ம். டேய் டிரைவர், நீ அங்கேயேடா நில்லுடா, நான் வரேன்டா. என்னடா முறைக்கிற? அத்தை உனக்கு இறக்கம் காட்டி இங்க இருக்க சொன்னா நீ இருந்துருவியாடா? ஒழுங்கா பொட்டி படிக்க கட்டிட்டு போடா. இல்லன்னா உன் கை காலை உடைச்சி உன்னை ஹாஸ்பிடலுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. சிலம்பம், நான் என் பொண்டாட்டிக்காக உன்கிட்ட வீரமா பேசுற மாதிரி பேசுவேன். ஆனா நீ கண்டுக்க கூடாது சிலம்பம், கண்டுக்க கூடாது. நானும் நீயா போவன் வெயிட் பண்ணி பார்த்தாலும் நீ போக மாட்டியாடா? என்னோட இன்னொரு முகத்தை காட்டினாதான் நீ துண்ட காணோம் துணிய காணோன்னு ஓடுவன்னு நினைக்கிறேன்டா. அக்கா, மாமா உண்மையிலேயே அவனை திட்டி தான் சவுண்ட் விடுறாரு. நாம தான் டவுட் பட்டோம்.
மன்னிச்சுக்க சிலம்போ, என்ன மன்னிச்சுக்க. நான் சத்தம் விடுறது எல்லாமே அவங்களுக்காக தான். இதெல்லாம் நீ உண்மை நம்பிராத சிலம்போ. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற நட்பு அப்படிப்பட்ட நட்பு. இங்க பார், உன்னை கடைசியா வான் பண்றேன். உன்னால இந்த வீட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். அத்தை மாதிரி சுற்றுவேன் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அத்தை துப்பாக்கி எடுத்து நானே உன்னை சுற்றுவேன். ஆமாண்டி, உங்க மாமா அந்த டிரைவரை கோவத்துல கண்ணா பின்னான்னு திட்டுறாரு, சுற்றுவன் வேற சொல்றாரு. நிஜமாவே அவனுக்கு எதிராக தான் இருக்காரு. இங்க பாரு சிலம்போ, உனக்கு நல்லா தெரியும் நான் ஒரு டம்மி பீஸ்ன்னு. நான் பேசுற எதையும் நீ பெருசா எடுத்துக்காத. பொம்பளைங்களுக்கு முன்னாடி மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? நான் மோசமான கோவக்காரன். இங்க பாரு, அத்தை வேணா உனக்கு ரேவதி கல்யாணம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கலாம். ஆனா நான் உனக்கு அவ்வளவு நாள்ல டைம் கொடுக்க மாட்டேன். இப்பவே ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லது, புரியுதா? இங்க பார், 3 வேளை சோத்துக்காக உன்னை வாய்க்கு வந்தபடிலாம் திட்டேன். கோச்சிக்காத சிலம்போ, கோச்சிக்காத. எனக்கே கேவலமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்ல. போ. Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I am not the trouble. I am the truth. இப்ப நான் உங்களை முழுசா நம்புறேன். சீக்கிரமா அவனை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. அப்பதான் மூத்த மருமகனா இந்த வீட்டுல உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். இன்னும் 3 நாள், 3 நாள் அவனுக்கு டைம் கொடுத்திருக்கேன். அவன் போயிருவான். நான் கோவமா கிளம்புறேன். Follow me. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வா. என் மாமா அப்படி பேசினதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காத ப்ளீஸ். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் தப்பாலாம் நினைக்கல. இவங்க இந்த நேரத்தில் எங்க தனியா போறாங்க? வா சந்திரா. சாரி, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். சாரிங்க, அந்த வீட்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, என்ன விஷயம் சொல்லு. அந்த கலச விஷயத்துல அவன் இது வரைக்கும் பெருசா எதுவும் செய்யல. ஆனா அவனுக்கு என் மேல டவுட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது அப்படியே இருக்கட்டும் சந்திரா. ரேவதி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாமளும் மாட்டக்கூடாது, அந்த மகேஷ் மாயாவும் மாட்டக்கூடாது. அப்பதான் உங்க அக்கா கரிய கல்யாண மண்டபத்தில் வச்சு அவமானப்படுத்த முடியும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஒரு சின்ன யோசனை. என்ன யோசனை சந்திரா? அந்த டிரைவரை பார்த்து நாம பயப்படுறதை விட அவன் நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரி செய்யணும். அவன் பயப்படுற மாதிரி நாம என்ன செய்ய முடியும்? செய்யலாங்க. அந்த டிரைவர் யாரு என்னங்கிற விவரம் நம்ம யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது.
அவன் பேரு என்னன்னு கூட அந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியாது. மண்டபத்துல அவன் மேல பிரச்சனை வந்தப்ப கூட அவன் யாரு என்னங்கிற விஷயத்த சொல்லாம கல்லூலி மங்க மாதிரி தானே நின்னுட்டு இருந்தான். அவன் நேர்மையானவனா இருந்திருந்தா எல்லாத்தையும் சொல்லிருக்க வேண்டியதானே?